பொருள் கடத்தல் விஷயத்துல இந்தியாவும் சீனாவும் ஒன்றுதான். உக்ரைனை தள்ளிவிட்டு ரஷ்யாவுடன் கைகோர்ப்பார். ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு பல்வேறு நடைமுறைகளை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த வகையில உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான இந்த போர்ல பல வழிகள்ல அமெரிக்கா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது எந்த ஒரு உதவிகளையுமே மறுத்து வந்துட்டு இருக்கு அமெரிக்கா. ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டி வந்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா இனி உக்ரைனுக்கு உதவி செய்வது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த நிலையில ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமாக பல்வேறு சட்டத்திட்டங்களையுமே நடைமுறைகளுக்கு கொண்டு வந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளின் மீது வரி விதிப்பையுமே அதிகமாக போட்டிருந்தாரு. அந்த வகையில ஐரோப்பா மீது அதிகப்படியான வரியை சுமத்தி இருக்கிறது அமெரிக்கா. இதனால ஐரோப்பா மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க. எனவே 72 மணி நேரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு ஐரோப்பிய அரசு வலியுறுத்தி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏமன் மீது அமெரிக்கா போர் தொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளானை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அமெரிக்க அதிகாரிகள் அந்த ஒரு மீட்டிங்ல. ஆனா அதுக்கப்புறமாக அந்த ஒரு சீக்ரெட்டான விஷயம் எப்படிதான் லீக் அவுட் ஆனது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. சோ அட்லாண்டிக் இதல்ல இந்த ஒரு பிளான் வெளியாகி இருக்கு. முதல்ல இதை அமெரிக்க அரசு மறுத்திருக்காங்க. இல்ல நாங்க அப்படிலாம் போர் தொடுப்பதற்கான அந்த ஒரு நடைமுறைகள்லாம் நாங்க கொண்டு வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் முறையான ஆவணங்கள் இருக்கவும் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. இதுவே ட்ரம்ப் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக நடத்தக்கூடிய முதல் தாக்குதலாகும். அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க அந்த நாட்டு அரசு தீவிர நடவடிக்கையுமே எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்க உளவுத்துறை சமீபத்துல வெளியிட்ட அறிக்கையில போதைப் பொருள் கடத்தல் விஷயத்துல இந்தியாவும் சீனாவும் ஒரே புள்ளியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி காபாட் சமீபத்துல இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திச்சிருந்தாரு. இதனை அடுத்துதான் உளவுத்துறை அறிக்கை ஒன்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவுல ஃபேண்டனைல் எனப்படக்கூடிய போதைப் பொருள் பயன்பாடு அந்த நாட்டு அரசிற்கு மிகுந்த சவாலானதாக இருக்கிறது அப்படின்னும், சமீபத்துல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி அமெரிக்காவுல 12 முதல் 17 வயதிற்குட்பட்டவர்களில் 3 முதல் 5% ஃபேண்டலைனை ஒரு முறையாவது முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னும், இதுல பள்ளி மாணவர்கள் கூட இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும், ஃபேண்டனைல் போதைக்கு அடிமையானவர்கள் திருட்டு, கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்களிலும் ஈடுபடுகின்றனர். இதனால குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதே போல குற்றங்களில் ஈடுபடுபவர்களையும் போதைக்கு அடிமையானவர்களையும் மீட்டு மறுவாழ்வு மையங்கள்ல அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதும் அதிக செலவுடையதாக மாறி இருக்கிறது அப்படின்னும் அந்த ஒரு குறிப்பகத்துல சொல்லப்படுது. எனவே இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கையை அந்த நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சினலோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பல் தான் இந்த போதைப் பொருளை அமெரிக்காவுக்குள் கடத்துகிறதா. இந்த கும்பல் மற்ற நாடுகளிலிருந்து ரசாயன பொருட்களை வாங்கி அதை மெக்சிகோவில் வைத்து போதைப் பொருளாக மாற்றி அதற்கப்புறமாக அமெரிக்காவுக்குள் சப்ளை செய்கிறாங்க. இந்த கும்பல் மற்ற நாடுகளிலிருந்து ரசாயன பொருட்களை வாங்கி அதை மெக்சிகோவில் வைத்து போதைப் பொருளாக மாற்றி அதற்கப்புறமாக அமெரிக்காவுக்கு சப்ளை செய்கிறது. இந்த கும்பலுக்கு ரா மெட்டீரியலை சப்ளை செய்யும் நாடுகளின் பட்டியல்ல முதலிடத்துல சீனா இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில தெரிய வந்திருக்கு. 2வது இடத்துல இந்தியா இருக்கிறது. இந்த சப்ளை ஏதோ இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. 10 வருஷத்துக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், கடந்த 2017ஆம் ஆண்டு அமெரிக்க போதைப் பொருள் அமலாக்க நிர்வாகம்னு சொல்லக்கூடிய DEA இந்தியாவுல போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக சில முக்கிய தகவல்களை வழங்கியது. இதனையடுத்து மத்திய பிரதேசம் இந்தூரில் அமைந்திருந்த சட்டவிரோத ஃபேண்டனைல் ஆய்வகத்தை மத்திய அரசு கண்டுபிடித்து அளித்தது. கடந்த 2018இல் விஷயம் சீரியஸ் ஆவதை உணர்ந்த சீன அரசு ஃபேண்டனைல் பயன்பாட்டிற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. எனவே சீனாவிலிருந்து சினவோலா கும்பலால் போதைப் பொருளை வாங்க முடியவில்லை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர்ல பல வழிகள்ல அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி செய்து வருகிறது. ஆகையால் போதைப் பொருள் உற்பத்தி மையத்தை இந்தியாவுக்குள் மாற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனாலதான் இந்தியாவின் பெயர் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில கொட்டை எழுத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான காரணம் இதுவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்தியா மீது வரியை விதிக்க ஏதாவது ஒரு மொக்கை காரணத்தை ட்ரம்ப் தேடிக்கொண்டிருக்கிறார். எனவேதான் இப்படி ஒரு பழி போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.